Taste the Daily. Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 1.5 மாசத்துக்கு முன்னால உதயநிதி சார் என்ன சொல்றாரு? துணை முதலமைச்சர் தேவையில்லை, நாங்க எல்லா அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாக இருக்கிறோம், அப்ப தனியாக ஒரு துணை முதலமைச்சர் தேவையில்லைன்னு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னால பேசியிருக்காரு. இப்ப இந்த 1.5 மாசத்துல எல்லா அமைச்சர்களுமே அப்ப முதலமைச்சருக்கு துணையாக இல்லை என்ற கருத்தை உதயநிதி பதிவு செய்ய விரும்புகிறாரா? திருமாவளவன் இப்ப என்ன பண்ணியிருக்காரு? அதாவது பிரம்மாண்டமான ஒரு விழாவை அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். அந்த மது கொள்கை, அந்த ஞானோதயம்ன்றத நான் ஞானோதயம் வந்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தனை வருஷமா இல்லாமல் இப்பொழுது அவர் செய்வது அரசியல் தான். கள்ளசாராய அந்த ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 60 பேர் 70 பேர் இறந்துட்டாங்கன்ற விஷயம் வந்தோன்னா அடுத்த வாரமே நீங்கள் வள்ளுவர் கோட்டத்திலேயோ இல்லை எங்கேயோ இல்லை தமிழ்நாடு முழுக்கவோ மாவட்டமாகவோ விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டாமா? ஆந்திராலெல்லாம் திருப்பதியில் லட்டுவில் ஏதோ மிருக கொழுப்பு கலந்ததுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய உணர்ச்சி வசப்பட்டு அவ்வளோ பெரிய விஷயமாச்சு. தேசிய அளவுக்கு அது ஒரு ராகுல் காந்தி பேசுகிறாரு, மோடி பேசுகிறாரு, எங்கேயோ பேசுகிறாங்க. ஐநா சபையில் மட்டும்தான் பாக்கி லட்டு பற்றி பேசாதவங்க. அந்த அளவுக்கு அது பெரிய விஷயமாச்சு. வேங்கை வயல் ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திரிசக்தி சுந்தர் ராமன் அவர். வணக்கம் சார். வணக்கம் வினோத், சொல்லுங்க சார். இப்போ இந்த திருமாவளவன் அவர்கள் நடத்திய இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாடு இது சம்பந்தமா பேசணும் அப்படின்ட்டு நான் அதற்கு முன்பாக வேறு ஒரு தகவல் வந்திருக்கு. குறிப்பாக தமிழக உளவுத்துறை வழக்கமாக எதிர்கட்சிகளை கண்காணிக்கிறது, பொலிட்டிக்கலாக கண்காணிக்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ இருவரை அதிகமாக கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. குறிப்பாக கட்சி தொடங்கி இருக்கிற 2026 பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிற விஜய் அவர்கள், இன்னொருவர் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள். இவங்க இருவரையும் தமிழக உளவுத்துறை கூடுதலாக கண்காணிக்கிறது அப்படிங்கிற தகவல். இந்த ஏன் இவங்களை கூடுதலாக கண்காணிக்கணும்? ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதிமுக தானே, இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கூடுதலான முக்கியத்துவம், கூடுதலான கண்காணிப்பு? அது எதிர்கட்சிகளை கண்காணிப்பது, அவர்களுடைய தொலைபேசிகளை ஓட்டு கேட்பது என்பது பொதுவாக அரசியலில், எல்லா கட்சி அரசியலில், எல்லா மாநிலம் தேசிய அரசியலில் இது பொதுவான விஷயம். அது தார்மீக ரீதியாக தவறுன்னு எல்லாரும் பேசுவாங்க. எதிர்கட்சியில் இருக்கும்போது பேசுவாங்க. அவங்கவுங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு. அந்த காலத்தில் ஜாஃபர் சேட் தமிழக உளவுத்துறைக்கு தலைவராக இருக்கும்போது கலைஞர் திமுக ஆட்சியில் அடையாறில் என்னுடைய ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் ஒரு 10வது பில்டிங்கில் தான் ஒரு ஆஃபீஸ், தனியார் ஒரு ஆஃபீஸ் வச்சு பலருடைய இதை ஒட்டு கேட்டாங்க. அதில் ஆச்சரியமான விஷயம், அதிர்ச்சி ஒன்றும் இல்லை, ஆச்சரியம்தான். அதில் பல திமுக அமைச்சர்களுடைய ஃபோன் மட்டும் இல்லாமல் அப்பொழுது கொஞ்சம் முரண்டு பிடித்து கொண்டிருந்த மு.க. அழகிரி அவர்களுடைய ஃபோனும் அந்த லிஸ்ட்டில் ஓட்டு கேட்குற மாதிரி இருந்தது. நாங்கள் அந்த லிஸ்ட்டை எடுத்து இன்னென்ன ஆள் அதில் இருக்காங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் அதை போட்டு அதை நான் தைரியமாக பப்ளிஷ் பண்ணேன், மு.க. அழகிரி அவர்களுடைய லிஸ்ட். அதுக்கப்புறம் மு.க. அழகிரி ரொம்ப கோபமாக இங்கே கோபாலபுரத்தில் பேசி போனார். என்னுடைய இதை நீங்கள் ஒட்டு கேட்குற அளவுக்கு தைரியம் ஆகிடுச்சான்னு நம்ம பத்திரிகை செய்தியை படிச்சுட்டு. அதில் ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, ஒரு 200 நம்பர் ஒட்டு கேட்கிற லிஸ்ட்டில் இருந்தது. என்னுடைய நம்பரும் இப்போ வச்சுருக்கேன், அதே நம்பர் தான். அதுவும் வெற்றிகரமாக ஒட்டு கேட்கப்பட்டது என்பது 200ல் நானும் ஒன்று. விஐபி 200 விஐபியில் நானும் ஒன்றுன்னு பெருமைப்பட்டுக்கிட்டேன். அடடா, நம்ம ஃபோனை கூட ஒட்டு கேட்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் தமிழ்நாட்டில். ஸோ உங்கள் கூட இந்த அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன செய்தி கொடுக்குறாங்க, இல்லை நான் அவங்ககிட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன், இங்கிருந்து இங்கே என்ன பரிமாற்றம். இதே அதாவது பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், எதிர்கட்சிகள், ஏன் ஆளுங்கட்சிக்குள்ளேயே கூட இது ரொம்ப சகஜங்கிறதுக்காக தான் அந்த ஜாஃபர் சேட் உதாரணம் சொன்னேன். அது உதாரணத்துக்காக மட்டும்தான். ஸோ அப்போது பெரிய ஆச்சரியம் இல்லை. விஜயுடைய ஃபோனை ஓட்டு கேட்குறாங்க, ஆதவ் அர்ஜுன் ஃபோன் ஓட்டு. விஜயுடைய ஃபோனை ஓட்டு கேட்குறாங்கன்னா விஜய் பேரில் இப்போ உள்ள ஆர்வம் என்னென்னா, இவர் தனியாக நிற்க போகிறாரா கூட்டணியாக? ஏன்னா என்னுடைய கணக்கில் அவர் தனியாக நின்னால் சொல்கிறாங்க 10% ஓட்டு வாங்குவார்னு. என்னுடைய கணக்கில் ஒரு 5-6% ஓட்டு தான் தனியாக நின்னால் வாங்க முடியுங்கிறது என்னுடைய கணிப்பு. முன்னாலேயே ஒருத்தர் கூட நாம் பேசியிருக்கோம்.
அதிகமாக வாங்கட்டும், வாழ்த்துக்கள். பட் ஒரு கணிப்பு சொல்கிறேன். ஏன்னா பலமுனை போட்டி வரும்போது கொஞ்சம் வாக்குகள் சிதறும். அதே சமயத்தில் அவர் சிறுபான்மையினர், குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை வந்து அவர் வந்து கணிசமாக பெறுவதற்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாதியோ இல்லை வந்து மதமோ தாண்டி அந்த ரசிகர்கள், விஜயுடைய ரசிகர்கள்னு வரும்பொழுது அவன் இப்போ திமுகலையும் இருப்பான், அதிமுகலையும் இருப்பான். இவ்வளோ நாள் போஸ்டர் ஓட்டிட்டு திமுகவில் வந்து நான் 200 வாங்கிட்டு நான் என்ன கண்டேன், இந்த தடவை என்ன தெளிவாக போகுது, திமுகவில் இருந்தாலும் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டால் என்ன அப்படிங்கிற மனப்பான்மை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது வந்து திமுகலேருந்து தான் போடணுங்கிறது இல்லை, அதிமுகலேருந்தும் போடலாம். விஜய்க்கு விஜய் ரசிகன் அதிமுகலையும் இருப்பான்ல, பாஜகலையும் இருப்பான்ல, ஒரு பொதுவாக சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் வைசிகாலையும் இருக்கலாம் விஜய் ரசிகன். ஸோ இதனால் வந்து விஜய் வந்து கூர்ந்து கவனிக்கப்படுகிறார். இன்னொரு விஷயம் வந்து விஜய் கூர்ந்து கவனிக்கப்படுவதற்கு காரணம் வந்து சமீபத்தில் எனக்கு கிடைத்த சில தகவல்களின்படி விஜய் வந்து மத்திய அரசு, அதாவது மத்தியில் ஆளும் பிஜேபியுடன், அது என்ன அவங்க இனிஷியேட் பண்ணாங்களா இல்லை இவர் இனிஷியேட் பண்ணாரான்னு தெரியல, ஒரு சேனல் டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இது வந்து கூட்டணி நேரடியாக கூட்டணி சேருவாரான்னு கேட்டால் என்னுடைய கணிப்பில் விஜய் வந்து பாஜகவுடன் தமிழ்நாட்டில் வெளிப்படையான கூட்டணியில் இணைய மாட்டார் என்பதுதான் கருத்து. அதே சமயம் ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள, நாளைக்கு வந்து ஒரு விஜய் வந்து ஓரளவு ஒரு கணிசமாக நம்ம நினைக்கிறத விட அதிகமான ஓட்டு, நான் சொல்கிறேன் 5% இல்லை, உளவுத்துறை சொன்ன 10% இல்லை, 15-18% ஓட்டு வாங்கிறான்னு வைங்க. அப்போ ஒரு பாஜகவுடைய ஒரு ஆசிகள் என்னவா இருந்தாலும் மத்திய அரசுடைய ஆசிகள் கட்டாயம் இங்கே உள்ள கட்சி நடத்துகிறவங்களுக்கு தேவை. ஆளும் திமுக இவங்களுக்கே தேவைப்படுது, இவ்வளோ அமைச்சர்கள் இருக்காங்க, இவங்க அதிகாரம் இவங்க கையில் இருக்கு, இவங்களுக்கே தேவையா இருக்கு. துணை முதல்வர் அவரை வந்து உட்கார வைக்கணும்னா ஆளுநர் வந்து அப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றதுனால முத நாள் போய் காவிரி நதி, அப்புறம் இன்னும் ஏதோ 2-3 பேர்லாம் சொல்லி அதுக்காக போகிறாரு, மெட்ரோ திட்டத்துக்காக போகிறாருன்னு சொல்லி அங்கே போய் பேசிட்டு வராரு. எதுக்கு பேசிட்டு வர்றாரு, ஆளுநர் வந்து ஒன்றும் இந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ஆளுநர் பிரச்சனை பண்ணக்கூடாது, இந்த ஆளுநரை மாற்றுங்கன்னு பல முறை கேட்டும் அவங்க வந்து மாற்றலை. அப்போ பாஜகவுடைய இது வந்து எப்படி போகுதுனால், இந்த பக்கமும் வந்து பிள்ளையும் கிள்ளி விட்டுருவாங்க, அந்த பக்கம் தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவாங்க. ஸோ இப்போ விஜயும் பாஜகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்கிறது தான் திமுக வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ ஒரு பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய இல்லை மீடியா துறையில் இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு வரும்பொழுது உளவுத்துறைக்கோ அதிகாரத்தில் இருக்கும் திமுகவுக்கோ வராமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ என்ன, அதனால் கூட்டணி வந்துடுறாங்களா வரலையாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன விதத்தில் அவங்க இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க, இவர் வந்து அவங்ககிட்ட என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு, இல்லை என்ன வாக்குறுதி கொடுப்பாரு. ஒரு நீங்க சொல்லிட்டீங்க நேரடியான கூட்டணிக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற, அதே மாதிரி பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அவருடைய கோர் ஓட்டுன்னு இப்போ எல்லாம் சிறுபான்மையினர் ஓட்டும் அதெல்லாம் அடிபட்டு. அப்படிங்கிற போது இவர் என்ன வாக்குறுதியை தரக்கூடும் பாஜகவுக்கு? என்ன வாக்குறுதியை தரக்கூடும்னா திமுக பின்னால இன்னைக்கு வந்து எம்எல்ஏ, அதாவது விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறார். he has got a long innings to play இல்லையா. இப்போ மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது விஜய் இருக்கிறதுல வந்து இளைஞர். நான் உதயநிதியை வச்சு சொல்லலை, இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின்ங்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எடப்பாடி இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அரசியலில் வந்து இளைஞர், வயதிலும் இளைஞர். அப்படி வரும்பொழுது விஜய் வந்து ஒரு சஸ்டெயின் பண்ணி அவர் வந்து இருக்கணும்னா அவருக்கு பாஜகவுடைய தயவு இல்லாமல் பாஜகவை எதிர்த்து, ஆனால் தானே அவர் வந்து நீட் தேர்வை எதிர்த்து பேசும்போது கூட ஒரு பேலன்ஸ்டாக பேசுகிறாரு. இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் வச்சுக்கிறாரு. மாநில அரசு நடத்தும் கல்லூரிகளில் நீட் தேர்வை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், மத்திய அரசு நடத்தும் ஜிப்மர் போன்ற கல்லூரிகளில் நாங்கள் வந்து நீட் தேர்வை ஆதரிக்கிறோம்னு சொல்கிறாரு. ஆக பிஜேபியை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பதற்கு அவருக்கு வந்து விருப்பம் இல்லை, அப்படி தன்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அதாவது திராவிட ஓட்டு வேணும், ஆனால் அந்த தேசிய ஓட்டை பகைச்சக்கூடாது. இப்படி ஒரு இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும் தேர்தலில் களத்தில் அப்படின்னா அது வேறு விஷயம். பட் அப்படி ஒரு இப்போ தமிழ் தேசியம்ங்கிறது என்ன, சீமானுடைய தமிழ் தேசியம்ங்கிறது என்ன, தேசியமும் உண்டு, அதே சமயத்தில் நாங்கள் தமிழையும் விட்டுறல. அப்போ என்ன அர்த்தம், இவங்க தமிழ் தான், இவங்க திராவிடம்னு சொல்கிறாங்க, சீமான் தமிழ்னு சொல்கிறாரு. தமிழ் தேசியம்னா என்ன, எங்களுக்கு தேசியமும் வேணும், அதே சமயத்தில் தமிழை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்.
ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து விஜயம் வந்து பேசுவது வந்து ஒரு வகை தமிழ் தேசியம். அதற்கு பேர் வேணால் நீங்கள் பிராண்ட் வேணால் தமிழ் தேசியம்னு வைக்காமல் இருக்கலாமே தவிர அவர் பேசுகிறதும் தமிழ் தேசியம் தான். நீட் தேர்வு இங்கே வந்து மாநிலத்தில் வந்து கூடாது, மாநில சம்மந்தப்பட்ட கல்லூரிகளில் கூடாது, மத்திய சம்மந்தப்பட்ட கல்லூரிகளில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன தேசியமும் வேணும், தமிழும் வேணும். அப்போ தமிழ் ஒரு வகையான தமிழ் தேசியம்தான். இப்போ இவர் வந்து எந்த வகையில் வந்து பிஜேபிக்கு வந்து அப்படின்னு சொன்னால் பல விஷயங்களில் அவர்கள் உதவலாம். நிதி உதவி, நாளைக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒரு விஜய் வந்து திடீர்னு வந்து ஒரு பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வந்து ஒரு தாவேகா என்ற கட்சியுடைய தலைவர் என்ற முறையில் எங்களுடைய கோரிக்கைகள்னு சொல்லி ஒரு மீட்டிங் போயிட்டு வராரு. அந்த போயிட்டு வந்தோடனே அந்த கோரிக்கைகளில் ஒரு 20 கோரிக்கைகள் கொடுக்குறாரு. அதில் 2 கோரிக்கையை மட்டும் முதல்வர் வந்து பிரதமர் வந்து உடனடியாக நிதியமைச்சரை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நான் சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன். விஜயோட இமேஜ் எங்கே பூஸ்ட் ஆகும்? மக்கள் மத்தியில். இவர் போய் சொன்னால் மோடி கொடுக்குறாரு, ஸ்டாலின் போய் சொன்னால் கூட இப்படி கொடுப்பாரான்னு தெரியல. அப்போ விஜய்க்கு வந்து அந்த திறமை இருக்கிறதுன்னு பார்ப்போம். விஜய்க்கு அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அரசியல் பேசுகிற மீடியாக்கள் பேசும். பொதுமக்கள் மனசில் என்ன வரும்? விஜய் ஒரு பெரிய ஆளுமை, மோடியுடன் சரிசமமாக உட்கார்ந்து பேசி அவரிடம் வந்து எப்படி பேச வேண்டுமோ பேசி அவர் பாரு நமக்கு 2 விஷயத்தை வாங்கி வந்துட்டாரு. இப்போ இது வந்து புரிதல், நான் சொல்கிறது புரிதலில் வருது, கூட்டணி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலில் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால சேனல்லனா சில எப்பவுமே அரசியலில் டைரெக்டாக பேச மாட்டாங்க, அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அப்போது அது ஒன்றும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆதவ் அர்ஜுன் ஆரம்பத்துலேருந்தே பேசும்பொழுது நீங்கள் வந்து அவர் வந்து திமுகவை உசுப்பி விடுகிறார் போல தான் வந்து அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தலித் எழில்மலையை வந்து திருச்சியில் பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே என்ன சொன்னார். ஆனால் ஆராசா வந்து பெரம்பலூர் வந்து தனித்தொகுதியிலேருந்து பொது தொகுதி ஆனவொன்னே பயந்துக்கிட்டு அவர் அங்கே போயிட்டார், நீலகிரிக்கு போயிட்டார். இப்போ தெளிவாக என்ன, அவருக்கு வந்து அதிமுகவை வந்து இதனால் வந்து ஏதோ விடுதலை சிறுத்தை வந்து அதிமுக கூட்டணி வந்துட போகுது அப்படின்னு நான் சொல்லலை. அது அதாவது அப்படி அந்த பக்கம் லைட்டாக வந்து இந்த பின் பிரிக்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது அப்படி குத்தி நானும் இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக தான், எங்களுடைய முக்கியத்துவம் என்னன்றதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து ஏதோ வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல போய் பின்னால் வந்து அதாவது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ விட்டுட்டாரு. கடைசியில் அந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து நகைப்புக்குரியதாக போச்சு. கொள்கை ரீதியில் நகைப்புக்குரியது தான். அதை பற்றி எனக்கு எந்தவித மாற்றமும் இல்லை. நான் கூட பேசினேன், அது தெரியல. நான் வந்து 2-3 சேனலில் பேசினேன். திருமாவளவனுக்கு இவ்வளோ வருஷ கூட்டணியில் 1971 வந்த அவர் குழந்தையாக இருக்கும்போது வந்த அந்த மது அதாவது திறந்து விட்டது கலைஞர் பீரியடில். அதுக்கப்புறம் அவரும் வந்து கிட்டத்தட்ட 25-30 வருட அரசியல் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷமாக வந்து திமுக அதிமுக 2 கட்சியிலையும் மாறி 2 பக்கம் கூட்டணியில் இருந்திருக்காரு. 2 பக்கமும் இருக்கும்போது மதுக்கடைகள் திறந்து தான் இருக்குது. இப்போ தான் அவருக்கு ஞானோதயம் வந்ததா, மது வந்து ஒழிக்கணும், போதை மருந்து ஒழிக்கணுங்கிற அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 சேனலில் வேறு சேனலில் பேசியிருந்தேன். அது தெரியல, நான் எதேச்சியாவோ இல்லை வந்து இதை வந்து எங்கேயாவது பார்த்துட்டோ தெரியல. அவர் பதில் எங்கே மேடையில் சொல்லியிருக்காரு மது ஒழிப்பு மாநாட்டில். எனக்கு என்னமோ அவர் ஏதோ எனக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. இவருக்கு எதுக்காக வந்து இப்பொழுது எப்படி ஞானோதயம் வந்தது என்று அந்த நான் ஞானோதயம்னு அந்த வார்த்தையே வேறு யூஸ் பண்ணியிருக்காரு. வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் கேட்கிறார்கள். அது வந்து ஒரு கொள்கை. கௌதம புத்தர் வந்து மது விலக்கை பற்றி பேசியிருக்கிறார். கௌதம புத்தர் ஏறக்குறைய ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அதாவது கிமு 5 நூற்றாண்டு அப்படின்னா 2500 நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ளதையும் அந்த மது விலக்கையும் இன்றைக்கும் வந்து நம்ம வந்து பேசுறதில்ல. 1971 அப்புறம் பேசுகிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போகும்போது கௌதம புத்தர் பேசிய மது விலக்குன்னா நம்ம கௌதம புத்தர் பேசினதெல்லாம் திருக்குறளில் கூட தான் இருக்குது. கல் உண்ணாமை இருக்குது. அவர் ஏன் ஏதோ பீகாரில் பிறந்த கௌதம புத்தரை சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் பிறந்த திருவள்ளுவரை விட்டுவிட்டார் என்று தெரியவில்லை. இல்லை, அவங்க சொல்லும்போது கள்ளக்குறிச்சி இந்த கள்ளசாராய விபத்து அது சம்பந்தமான இறப்புல கிட்டத்தட்ட 60 பேர் வந்து இறந்ததில் 60 பேர் வந்து தலித்துகள். ஸோ வந்து அதிகமாக கள்ளச்சாராயத்தால மதுவால பாதிக்கப்படுற சமூகமா தலித் சமூகம் இருக்கு. அதை வந்து நான் தடுக்கணும்னு விரும்புகிறேன். அதனால நாங்கள் செய்யணும். அது எப்போ நீங்கள் பண்ணியிருக்கணும்?
நியாயமான லாஜிக்கு. கள்ளசாராயம் அந்த ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 60 பேர் 70 பேர் இறந்துட்டாங்கன்ற விஷயம் வந்தோடனே அடுத்த வாரமே நீங்கள் வள்ளுவர் கோட்டத்துலேயோ இல்லை எங்கேயோ இல்லை தமிழ்நாடு முழுக்கவோ மாவட்டமாகவோ விடுதலை சிறுத்தைகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டாமா? இல்ல அது 3 மாசம் டைம், இந்த சம்பவம் 4 மாசம் டைம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஆதவ அர்ஜுனை வச்சு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க போல இருக்கு வட மாவட்டங்கள்ல. அந்த சர்வே எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் இவர் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு சொல்றாரு. என்ன சார் இதுதான் நீங்க இல்ல இதுதான் ஆதவ அர்ஜுன் சொல்றாரு. இல்லைங்க, அவர் சொல்றதெல்லாம் அரசியல்ல சொல்றதெல்லாம் ரைட்டுங்க. இப்போ கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னாரு. ஸ்டாலின் சார் வந்து எங்க குடும்பத்துல யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. வரலையா? இப்போதான் வரும்போது காரில் வரும்போது எதேச்சும் யாரோ வீடியோ அமைச்சிருந்தாங்க, பார்த்தேன். உதயநிதி ஸ்டாலின்கிட்ட வந்து இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் 2 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் துணை முதல்வர் யார் நம்ம இவர் ஆங்கர் வந்து கார்த்திகை செல்வன் கேட்குறாரு, நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆகிறீங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஒரே வதந்தி தகவல் பரவி கிடக்கிறதுன்னு. அது எல்லாமே வதந்தி தான், பொய்யான செய்தி தான். முதலமைச்சருக்கு வந்து துணையாக எல்லா அமைச்சர்களுமே நாங்கள் துணையாக இருக்கிறோம், இது வெறும் வதந்தி, பொய்யான செய்தி. 2 மாதம் கூட ஆகலை, 1.5 மாதம் 2 மாதம் முன்னால் எடுத்து பாருங்கள். நீங்கள் கூகுளில் போட்டு அந்த வீடியோ வேணால் நான் வேணால் அனுப்புகிறேன். அப்போ வந்து எல்லா அமைச்சர்களுமே இவருக்கு முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர்கள் தான். அப்போ இவரை மட்டும் இப்போ ஆக்கியிருக்காங்க. இப்போ பாக்கி பேர்லாம் துணையாக இருக்க மாட்டேன் என்று மறுக்கிறார்களா? என்னுடைய கேள்வி நியாயமானதா இல்லையா? 1.5 மாதத்துக்கு முன்னால் உதயநிதி சார் என்ன சொல்கிறாரு? துணை முதலமைச்சர் தேவையில்லை, அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு. நாங்கள் எல்லா அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாக இருக்கிறோம், அப்போ தனியாக ஒரு துணை முதலமைச்சர் தேவையில்லைன்னு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் பேசியிருக்காரு. இப்போ இந்த 1.5 மாதத்தில் எல்லா அமைச்சர்களுமே அப்போ முதலமைச்சருக்கு துணையாக இல்லை என்ற கருத்தை உதயநிதி பதிவு செய்ய விரும்புகிறாரா, இல்லை ஸ்டாலின் அப்படி ஏற்றுக்கொள்கிறாரா முதல்வர் அவர்கள்? ஏன் இப்போ துணை முதல்வர் ஆக்கினாரு? 1.5 மாதத்துக்குள்ள என்ன மாற்றம் நிகழ்ந்தது சொல்ல? அப்போ அரசியல்வாதிகள் பேச்சுக்கு வந்து ஒன்றும் அர்த்தம் இல்லைன்னு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனை வச்சு சர்வே பண்ணி தான் 60 தலித் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு கண்டுபிடிக்கணுமா? ஏங்க மறுநாளே பேப்பரில் வந்துச்சு. அதாவது மறுநாள்னா அதை ஒட்டி வரக்கூடிய இதில் வந்து பெரும்பாலானவர்கள் வந்து தலித்துகள் மட்டும் இல்லாமல் பறையர் இனத்தை சேர்ந்தவர்கள் என்பது கூட தெளிவாக வந்தது. 120 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அது முதல்ல 50 பேர் செத்து போனாங்க, 45 50ன்னு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 30ல் ஆரம்பித்து மேலே போகும்போது இதில் எவ்வளோ பேர் தலித்துகள்ங்கிறது சாதாரணமான மீடியாக்கள் பெரிய சர்வேலாம் இல்லை, உள்ளூரில் உள்ள செய்திகளை வச்சே தெரியுது. இது ஆதவ அர்ஜுனை வச்சு ஒரு சர்வே பண்ணி தான் கண்டுபிடிக்கணுமா? அவ்வளோ ஒன்று கள்ளக்குறிச்சியில் சர்வே பண்ணுறதுக்கு ஆதவ அர்ஜுன் இருக்குது. ஆதவ அர்ஜுனை வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதை கண்டுபிடிப்பதற்கு வந்து இந்த மீடியா தகவலே போதுமே. அந்த 3-4 மாதம் நீங்கள் வந்து பெரிய சர்வே பண்ணி அப்போ அந்த சர்வே வந்து எத்தனை பேர் தலித் இறந்து போனாங்கன்ற சர்வே இல்லை. அது கண்டுபிடிக்கிறது ஒரே நாளில் கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகளுக்கான ஆதரவு வந்து எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி இருக்குது, தனித்து நின்றால் நமது நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் சர்வே. ஏன்னு கேட்டால் ஆதவ அர்ஜுன் வந்து முன்னால் சபரீசனோட ஒன்றா அந்த பெண் நிறுவனத்தில் இணைந்து செயல்பட்டு இருந்தார். அப்புறம் ஏதோ கருத்து வேற்றுமையினால் பிரிந்து விட்டார். அது அவங்களுக்குள்ள, அது வேறு விஷயம். ஆனால் 3 மாதம் 4 மாதம் சர்வே பண்ணுறதுக்கு கள்ளக்குறிச்சி மேட்டரில் என்ன இருக்குது? இது கிட்டத்தட்ட வந்து எப்படி இருக்குன்னா, வேங்கை வயலில் வந்து 2 வருஷமாக போலீஸ் விசாரணை பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் கூட ஒரு இடத்துலையோ சொன்னேன், ஆந்திராலெல்லாம் வந்து திருப்பதியில் வந்து லட்டுவில் வந்து ஏதோ மிருக கொழுப்பு கலந்ததுன்னு சொல்லி அவ்வளோ பெரியதாக உணர்ச்சி வசப்பட்டு அவ்வளோ பெரிய விஷயமாச்சு. தேசிய அளவுக்கு அது ஒரு ராகுல் காந்தி பேசுகிறாரு, மோடி பேசுகிறாரு, எங்கேயோ பேசுகிறாங்க. ஐநா சபையில் மட்டும்தான் பாக்கி லட்டு பற்றி பேசாதவங்க. அந்த அளவுக்கு அது பெரிய விஷயமாச்சு. வேங்கை வயல் லட்டுவில் மிருக கொழுப்பு கலந்தது வந்து சரின்னோ, அதோடைய விசாரணை வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது நான் அதை பற்றி பேச விரும்பல. ஆனால் கலந்ததாக சொல்லப்படுகிறது. தகவல் உண்மையானால் அது வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது, தடுக்கப்பட்டிருக்க வேண்டியது, தண்டனைக்குரியது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து குடி தண்ணீர் தலித்தாக இருந்தான்னு எந்த ஜாதிக்காரனாக இருந்தான்னு அவன் குடிக்கிற தண்ணியில் வந்து அந்த தண்ணி தொட்டியில், மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் வந்து மலம் இருந்தது. 2 வருஷமாக வந்து 800 பேர் இருக்கிற கிராமத்தில் யார் குற்றவாளின்னு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்காட்லாண்ட் யார்டு துறை ஒன்று வச்சிருக்கீங்க, அப்படி இணையான துறைன்னு சொல்கிற தமிழ்நாடு காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்பிட முடியுமா? கிட்டத்தட்ட இந்த ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி இருக்கே.
கிட்டத்தட்ட 12 வருஷமாக கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லப்படுதே. அதே மாதிரி வித்தியாசமான பல விஷயங்கள், ஆச்சரியமான சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்கு, ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆதவ் அர்ஜுன் இப்போ வந்து இந்த 3 மாதம் சர்வே பண்ணது வந்து வெறும் அந்த எத்தனை பேர் செத்து போனதில் எவ்வளோ பேர் தலித்துன்னு அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒரு இவனை கூப்பிட்டு கேட்டால், நியூஸுக்கு கேட்டால், ஒரு மீடியாவை கேட்டால் சொல்லிட்டு, உள்ளூர் மீடியாவை கேட்டால் சொல்லிட்டு போகிறான். இல்லை அந்த ஆஸ்பத்திரிலையோ எங்கேயோ வந்து 3 ஆஸ்பத்திரியில் தான் இருந்தாங்க. 3 ஆஸ்பத்திரிலையும் கேட்டால் அவன் தெரிஞ்சு போகுது. இதுக்கு 1 நாள் போதும், இல்லை 2 நாள் போதும். இதுக்கு எதுக்கு 3 மாதம் சர்வே? அப்போ 3 மாதம் வரைக்கும் அமைதியாக இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிளானிங் நடந்தது. திருமாவளவன் ஆதவ் அர்ஜுன் வச்சு ஒரு பிளான் பண்ணார். அந்த பிளானுக்கு அப்புறம் தான், அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பேசுகிறாரு. எது தலித் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு பேசினார், அதிகாரத்தில் பங்குன்னு பேசினார். பாஜக கூட்டணி கூட 2019 தனிப்பெரும்பான்மை பெற்ற பிறகும் மற்ற கட்சிகளை சேர்த்து கொண்டதுன்னு பேசினார். இப்போ பாஜக பாசிச பாஜகன்னு சொல்லக்கூடிய பாஜகவே வந்து சேர்த்துக்கும் போது நீங்கள் வந்து திராவிடம்னு பேசுகிற நீங்கள் என்ன அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் இது அரசியலுக்காக கூட்டணி கணக்காகன்னு ஒரு வாதத்தை முன் வச்சாலும் கூட, நேற்று அவங்களுடைய மாநாட்டில் பேசக்கூடிய தலைவர்களுடைய பேச்சு அந்த மாதிரி இல்லவே. குறிப்பாக ஒரு மகளிரணியை சேர்ந்த ஒருவர் பேசினார், அதை பார்த்தோம். அதில் வந்து எங்கள் எழுச்சி தமிழர் வந்து கண்ணை காமிச்சா போதும் எல்லா டாஸ்மாக் கடையும் நாங்கள் அடிச்சே உடச்சிருவோம் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து மேடையில் அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. இல்லை, அது யாருக்கு அதை சொல்கிறார்கள்? அங்க இருக்க மேடையில தான். இல்ல மேடையில சொல்றாங்க. அது யாரை நோக்கி சொல்லப்படுவது? திமுக ஆட்சியை நோக்கி, திமுக அரசை நோக்கி சொல்லப்படுவது. நாங்க நினைச்சா நீங்க நடத்துற டாஸ்மாகை வந்து எங்களால நொறுக்க முடியும், நாங்க நொறுக்காம இருக்கோம்னா ஒரு கூட்டணி தர்மத்துக்காக நாங்க பயந்துக்கிட்டு பேசாம இருக்கோம், இல்ல அதுக்காக ஒரு நாகரிகங்கிறது இருக்கும். நாங்க நினைச்சா டாஸ்மாகை அடிச்சு ஒடுக்க முடியும்னு சொல்வது யாரை மிரட்டுவது? எடப்பாடியை மிரட்டுவதா, சீமானை மிரட்டுவதா, விஜயை மிரட்டுவதா, பாஜகவை மிரட்டுவதா? அதுக்கெல்லாம் வேலையே இல்லையே. திமுக அரசை மிரட்டுவது தானே. நன்றி சார். பல்லிருக்கல். தேங்க்யூ சார். மிக்க நன்றி.